காலையில் நிறைய பேர் நீங்கள் வரல, இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மத்தியில் கடந்த வருடம் வந்து போன சர் வாலிஸ், மிஸ்ஸஸ் வாலிஸ் அவருடைய இளைய குமாரத்தி, கடைசி குமாரத்தி, கனிஷ்ட குமாரத்தி நட்டாலியா மேன்சல் அவர்களும், அவருடைய வீட்டுக்காரர் மேத்யூ மேன்சல் அவர்களும், அவருடைய எல்லா பிள்ளைகளும் 4 பிள்ளைகளும், அவருடைய இல்லத்து மருமகன் மேத்யூ ஜே அவர்களும் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். நம் மத்தியில் அவர்கள் வருவார்கள். அவருடைய ஐக்கியம் நம்மோடு கூட, சபையோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர்கள் அதிகமாக விரும்புகிறதாக சொல்லி சென்றார்கள். அதை அவர்கள் நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள். அவருடைய குறுகிய கால இந்த விடுமுறை நாட்களிலே இப்படி அவர்கள் ஊழியம் செய்த இடங்களிலே தங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளும்படி வந்து போகிறது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பாரம், அந்த அர்ப்பணம். அவர்களை இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். Let's all welcome Brother Matthew Mansell and the whole family, taking a lot of effort to come and see us and have such a joy to make a fellowship and renew it amongst us. We consider it an honor and a privilege, and we welcome you from the very depths of our heart. And now it is your time to bring out the word of God, to bless the body of Christ. So வணக்கம். வணக்கம்மா. It is such a privilege to be able to be with you today. That's a loud announcement. So உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம், பாக்கியமாய் கருதுகிறோம். And we hope that we can serve you and bless you and encourage you today. நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்தவும், உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே பணிபுரியவும் அது எங்களுக்கு பாக்கியமும் ஸ்லாக்கியமாக கருதுகிறோம். So prior to coming here, I have been praying and asking the Lord for what word of encouragement he would like to bring. இங்கே வருவதற்காக ஆண்டவரே எங்களை இந்தியாவுக்கு கொண்டு செல்கிறீர், நாங்கள் நேசிக்கிற, நாங்கள் ஊழியம் புரிந்த பல இடங்களிலே இருக்கிற மக்களோடு ஐக்கியப்பட போகிறோம், திருச்சிக்கும் போகிறோம், இவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே விசாரித்து கேட்டேன். And I have had this song, the 2 lines from a song stuck in my head. என்னுடைய சிந்தையிலே ஒரு பாடலின் 2 வரிகள் மாத்திரம் ஆழமாய் பதிந்திருந்தது. I'm not even sure I like the song very much to start with, but now I do. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லிக்கல, ஆனால் அந்த வரிகள் என்னை அதிகமாக கவர்ந்திருக்கின்றன. அது என்னவென்றால், I'm just going to read the verses of the chorus for you. I'm not good for singing it. அந்த பல்லவியினுடைய 2 வரிகளை மாத்திரம் நான் சொல்ல இருக்கேன். நான் பெரிய பாடகன் அல்ல. Hope has a name. நம்பிக்கைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. His name is Jesus. அந்த நம்பிக்கைங்கிற பெயருடைய பெயர் வந்து இயேசு. My Savior's cross has set the sinner free. என்னுடைய மீட்பரின் சிலுவையானது என்னுடைய பாவத்தின் அகோரத்தை தொலைத்தது, தீர்த்தது. Hope has a name. நம்பிக்கைக்கு ஒரு பெயர் உண்டு. His name is Jesus. அந்த பெயர் தான் கர்த்தராகிய இயேசு. O Christ be praised, I have the victory. கர்த்தராகிய இயேசு புகழப்படுவாராக. அது நிமித்தம் நான் ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். And so what I want to share tonight are some thoughts on how our God, the God of the universe, comes to be with us. இந்த அகிலாண்டத்தை படைத்த கர்த்தராகிய தேவன் எப்படி நமக்குள்ளாக நம்மோடு நமக்கென வாழ்கிறார் என்கிற அந்த மகத்துவமான பேருண்மையை, அனுபவபூர்வமான சங்கதியை நான் உங்களோடு கூட சொல்ல இருக்கிறேன். And how amazing that is, and how much hope that gives us. அந்த தேவாதி தேவன் நமக்குள்ளாக நம்மோடு நமக்காக வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு முதலீடாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பூரிக்க வேண்டும். I want to start by reading from Philippians 2
நாம் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 5 to 11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்கிறேன். Shall I read? Oh, you want to read? Shall I read? Yeah, okay. பிலிப்பியர் 2:5 11. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோரானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Our world is broken. நம்முடைய உலகமே நொறுங்கி கிடக்கிறது, உடைந்து கிடக்கிறது. We see it around us every day. எல்லா நாளும் நம்மை சுற்றி எல்லா சம்பவங்களிலும் அதை பார்க்கிறோம். And if we're honest, we have been broken too. நாமும் உண்மையும் உத்தமமானவர்களாக இருப்போமானால் நம்முடைய உள்ளமும் உடைந்திருக்கிறதாகத்தான் நம்ம காண்கிறோம். But God did not leave us alone in our brokenness. ஆனால் தேவன் நாம் உடைந்து நொறுங்கி இருக்கிற அதே நிலையிலே நம்மை ஆண்டவர் விட்டு விடுகிறது கிடையாது. When we were lost, நாம் ஆண்டவரை அறியாமல் தொலைந்து போன காலத்திலே He came to find us. அவர்தான் நம்மை தேடி கண்டுபிடிக்க வந்தார். The God who created the heavens and the earth, வானங்களையும் பூமியையும் படைத்த தேவன் நம்மை தேடி வந்தார். He came to be alongside us. நம்மோடு கூட நமக்கு பக்கபலமாக இருக்கும்படி நம்மை தேடி வந்தார். This is what this says, that He stepped down from His throne and came to be one of us. அவர் தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி அதை துறந்து நம்மளே ஒருவராக நமக்கென ஒருவராக இறங்கி வந்தார். Lived a perfect life. அவர் மிகவும் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். And then died, was killed for our sins, for our brokenness, and was raised to life again. நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நமக்காக நம்முடன் ஜீவிக்கிறார். So this happened in history. இது சரித்திரத்திலே நடந்த மாபெரும் உண்மை. Jesus was born and lived, died and was raised to life in history, in time. இந்த உலகத்திலே இருக்கிற காலகாலமாக கட்டத்துக்குள்ளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி பிறந்து நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்று நம்மோடு கூட நம்முடைய ஜீவித காலத்தோடு கூட பயணிக்கிறார். He came alongside us then to help us, and He comes to us now to help us. அவர் நம்மோடு கூட கை கோர்த்து நடக்கும்படி பக்கபலமாக இருக்கும்படி நம்மோடு கூட நடக்க இந்த பூமியில வந்து இப்போ நமக்குள்ளாக வாழ்ந்து நமக்கு இன்னும் உதவி செய்ய நம்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And not only is He here with us, He takes great delight in us, in you, in each of us. அவர் நம் மத்தியிலே இருப்பது மாத்திரமல்ல, நமக்குள்ளே வாழும்படியான அந்த விஷயத்தை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி உடையவராய் அக்களிக்கிறவராய் இருக்கிறார். In Zephaniah 3:17, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 3:17. Am I right? there is a beautiful promise. அங்கே ஒரு அருமையான வாக்குறுதியை காண்கிறோம். 3:17. Yes, yeah. Shall I read? Yeah. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. Yeah. The God of creation sings over you. இந்த அகில உலகத்தையும் படைத்தவர் ஆண்டவர் உங்கள் பேர் பாடல்களை பாடுகிறார். The God of creation rejoices over this community. இந்த அகில உலகத்தை சிருஷ்டித்த தேவனாய் கர்த்தர் இந்த
கூட்டத்தாரோடு அவருடைய திருச்சபையாரோடு அவர் சந்தோஷப்படுகிறார். And this verse starts with the Lord your God is with you. உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. It's his promise. அது அவருடைய வாக்குறுதியான வார்த்தை. And then before Jesus left and ascended to heaven, he spoke to his disciples. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களோடு கூட பேசினார். In Matthew 28, he gives the Great Commission. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே அந்த மாபெரும் கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். He says all authority in heaven and on earth has been given to him. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And he tells them, therefore go ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் and make disciples of all nations, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், and teaching them to obey everything I have commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்டவையெல்லாம் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். And then he says, and surely I am with you until the very end of the age. இதோ நிச்சயமாக உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றாரே. Over and over again in the Bible, God promises that he is with us. மறுபடியுமாக தேவாதி தேவன் வேதத்திலே அவர் நம்மோடு இருக்கிறார் என்று தான் அவர் வாக்குறுதி தந்திருக்கிறார். So how is he with us? அவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார்? Jesus told his disciples that he would send a comforter to help them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அவர் பரமேறுவதற்கு சொன்னார், உங்களோடு கூட என்னென்னைக்கும் இருக்கும்படி ஒரு துணையாளரை, ஒரு ஆறுதல் கொடுக்கிறவரை, தோள் கொடுக்கிறவரை நான் அனுப்புவேன் சொன்னார். That he would send the Holy Spirit. பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன் சொன்னார். And that the Holy Spirit would dwell in us. பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் என்று சொன்னார். That we, each of us as people and as a church, would be the new temple of God. நாம் தனித்தனியாகவும் ஒரு குழுவாக ஒரு சரீரமான சபையாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆலயமாக பரிசுத்தாவின் வந்து தங்கும் ஆலயமாக மாறுவோம் என்று சொன்னார். He's given us this great gift of his spirit, his presence with us. அவருடைய பெரிய விலையேற பெற்ற வெகுமானமான பரிசான பரிசுத்தாவியானவரையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் தேவன் நமக்கு தானமாக தந்திருக்கிறார். Wherever you are, எங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, he is with you. அவர் அங்கே உங்களோடு இருக்கிறார். He is in you. அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். He goes before you. அவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். He comes behind you. அவர் உங்களுக்கு பின்னே வருகிறார். He surrounds you. அவர் உங்களை சுற்றி இருக்கிறார். This is what it means to walk with the Lord. இதுதான் கர்த்தரோடு கூட நடக்கிறதான வாழ்க்கையின் அர்த்தம். By his Holy Spirit, he empowers us to live lives that worship him. தேவனாய கர்த்தருக்கு ஏற்ற ஒரு தொழுகையை ஆராதனை செலுத்தும்படியாக ஆண்டவராய் இயேசு வாக்கு பண்ணி இந்த பரிசுத்தாய் நமக்குள்ளே வாழ்ந்து நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு வழிநடத்தல் உள்ளதான வாழ்க்கையை தருகிறார். I know sometimes we can go out into the world and it can feel like God is not there. நாம் நம்முடைய பணி நிமித்தமோ படிப்பு நிமித்தமோ பல காரியங்கள் நிமித்தமோ இந்த உலகத்துக்குள்ளே நாம் போகும் பொழுது எங்கே இப்படி வாக்கு பண்ணின தேவன் என்னோடு கூட எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியே தெரியலையே என்று நாம் திக்குமுக்காடலாம். We can feel like in sometimes in our families or our communities that God is not there. நம்முடைய குடும்பம் என்கிற குட்டி சமுதாயத்துக்குள்ளாக நாம் புழங்குகிற அக்கம் பக்கமான அந்த சமுதாயத்துக்குள்ளாக தேவன் இருக்கிறதாக வாக்குறுதி பண்ணின நம்மோடு இருக்கிறதாக இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே நம்ம உணரலாம். We can, when we go to work, we can sometimes feel like God is not there. நம்ம நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக வேலைக்கு செல்கிறோம், அந்த இடத்துல தேவன் இல்லை என்பதாக நம்ம உணரலாம். But he is with you and in you and he is there wherever you are. ஆனாலும் இப்படி நம்முடைய உணர்வுகள் எதிர்மறையை போல நமக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் வாக்குறுதி பண்ணினது போல எல்லா இடத்திலும் எப்பொழுதும் ஆண்டவர் நமக்குள்ளாக நமக்கூடாவே நம்மை முன்னே நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார். The Holy Spirit in you, the power of the kingdom of God.
கர்த்தராகிய பரிசுத்தாவினுக்குள்ளே இருப்பது என்பது என்ன அர்த்தம்னா, தேவனாய் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமையே உங்களுக்குள்ளாக நீங்கள் தன்னகப்படுத்தி இருக்குங்கிறது தான் அர்த்தம். If you believe in Jesus and you follow him, then the Holy Spirit is with you wherever you are. கர்த்தராகிய இயேசுவை உங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையானால் பரிசுத்தாவினோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்னாக அவர் செல்லுகிறார். We have this hope that God is with us. நமக்காக இருக்கிறார் தேவன் என்கிறதான நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கிறோம். Jesus' resurrection tells us of a new heaven and a new earth. கர்த்தராகிய இயேசு மரித்தோர் உயிரோடு எழுந்து என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்னா, ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் இருக்கிறது, நம்பிக்கையாயிருங்கள்னு சொல்றார். A world that is not broken but renewed. ஆனா அந்த உலகமானது உடைந்து போன நொறுங்கி போன உலகம் அல்ல, இந்த உலகத்தை போல. A world where all people live in harmony with the Lord and with each other. அந்த புதிய வானம் புதிய பூமி என்கிற உலகத்திலே தேவனாய கர்த்தரோடு கூட எல்லாம் ஒரே மனமாக இசைந்தவர்களாக ஆனந்த களிப்போடு கூட சியோனிலே பாடி மகிழ்வார்கள். A world with no illness, no sickness, no tears, no death. அந்த உலகத்திலே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, மரணம் இல்லை. A world with no anxiety and no addiction. அந்த உலகத்திலே கவலை இல்லை, எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிமையானவர்களைப் போல அடிமைத்தனம் இல்லை. This is the world that the Lord is building towards. அந்த உலகத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அந்த உலகம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உலகத்துக்காக தான் நம்மை ஆயத்தப்படுத்தி அழைத்து செல்ல அவர் வர இருக்கிறார். And he calls us as his church. அவர் நம்மை தன்னுடைய சபையாக அழைக்கிறார். To be his hands and his feet in building his kingdom. அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் அந்த பணியிலே நம்மை கால்களாக கைகளாக அவருடைய உடல் உறுப்புகளாக தேவன் கருதுகிறார். We have this great hope of a beautiful world there. நமக்கு அண்மையான தொலை தூரத்துக்குள்ளாக நம்முடைய ஒளிமயமான எதிர்காலம் மிக்கதான தேவன் கட்டி எழுப்பும் சாம்ராஜ்யம் நம்ம கண்களுக்குமாக நம்பிக்கையாக இருக்கிறது. And because the Lord is with us here, we can pray to bring that future hope to here. இப்பொழுது தேவனாய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறேன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறதுனால, இப்போ நமக்குள்ளாக இயேசு வாழுகிறதுனால, நம்ம கையற்ற தூரத்தில் இருக்கிறதான அண்மையான தொலை தூரத்தில் எதிர்காலத்தில் இருக்கிற அந்த உலகத்தினுடைய எல்லா விதமான மகிமையான அனுபவங்களையும் நம்பிக்கையோடு கூட இந்த உலக வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கொண்டு வர முடியும். Not just in church, சபைக்குள்ளாக மாத்திரம் இல்ல, எங்கேயுமே நாம் ஆண்டவராகிய இயேசுவை சுமந்தவர்கள், அறிந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எங்குமே நாம் சுற்றி திரியும் எல்லா இடத்திலும் இந்த நம்பிக்கையின் அனுபவத்தை நாம் கொண்டு வர முடியும். We can partner with the creator of the universe to make his kingdom happen here today. இந்த அகில உலகத்தை படைத்த சிருஷ்டி கர்த்தாவோடு கூட நாம் பங்குதாரராக இருந்து இந்த அகில உலகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வாக்குறுதி மிக்கதான எதிர்கால மகிமையான பரலோக வாழ்க்கையை நாம் வித்திட முடியும். We have this great hope of God with us now. இப்போ நம்ம கூட அவர் இருக்கிறார் என்கிற அபாரமான ஒரு நம்பிக்கையை சுமந்திருக்கிற நாம், and that gives us the hope that we can call on the hope of the future for now. அந்த எதிர்காலத்திலே உங்களுக்கு இது கிடைக்கும், உங்களுக்கு வெகுமானமாக பரிசாக கொடுக்கிறேன் என்ற அந்த பரிசுக்கேற்ற அனுபவத்தை இப்பொழுது நமக்குள்ளே அபாரமான நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு நாமத்தினாலே அந்த நம்பிக்கையின் அனுபவத்தை இப்பொழுதே நாம் அனுபவிக்க முடியும், அழைத்து அது நமக்குள்ளாக இயங்கும்படி அனுமதிக்க முடியும். Wherever we are, எங்கெல்லாம் நம்ம இருக்கிறோமோ, he is with us and the power of his kingdom is with us. அவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. When the song says hope has a name, his name is Jesus. அந்த பாட்டுல நம்பிக்கைக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த பெயரை சுமந்த நபர் தான் இயேசு. And says we have the victory. நமக்கு ஜெயம் உண்டு. This is the hope that we have. இந்த நமக்கு ஜெயம் உண்டு என்கிற நம்பிக்கையை தான் நாம் கொண்டிருக்கிறோம். I know that we face tough times, we face trials in our lives. நம்முடைய வாழ்விலே अनेक சவால்களை சந்திக்கிறோம், சோதனைகளை சந்திக்கிறோம். I don't know the hardship
that you face. நீங்க சந்திக்கிறதான சவால்கள் நெருக்கடிகளை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. It is a difficult world that we can live in at times. இந்த உலகத்தில் நாம் மிகுந்த கடினமான சூழ்நிலை வாழ காணக்கூடும். But however dark it may seem, எவ்வளவு அந்தகாரமிக்க ஒரு சூழ்நிலையாய் தெரிந்தாலும் we have a hope that transcends our circumstances. நம்முடைய சூழ்நிலையே தாண்டி நமக்குள்ளாக ஒரு ஒளிமயமான நம்பிக்கையை வித்திட்டு ஒரு முன்னேற்றமான பாதையிலே நடத்தக்கூடிய ஒரு காரியம் நமக்கு உண்டு. Hope in the risen Jesus. உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை தான் இந்த கிருபையை நமக்கு அளிக்கிறது. Yeah. And through his Holy Spirit that he will keep us and empower us. அவர் வாக்குறுதியாய் தந்த பரிசுத்தாவின் மூலமாக இந்த நம்பிக்கையிலே நாம் பலப்படும்படி ஆண்டவர் நமக்கு உதவி புரிவாராக. In 1 Peter 1 பேதுரு 2:9-12. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். In these words, Peter is telling you that you are chosen people. இந்த வசனங்களுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், நீங்களோ என்று அறுதியிட்டு நாம் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அவருக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். You are a royal priesthood. நீங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். In my church we talk about the priesthood of all believers. விசுவாசிகள் எல்லாரும் ஆசாரியத்துவத்தை பெரிய ஒரு அந்தஸ்தாக அடைய பெற்றிருக்கிறோம் என்று எங்கள் சபையில் நாங்கள் போதிப்போம். That we are all equipped by God through the Holy Spirit to be his hands and feet in the world. பரிசுத்தாவினுடைய வல்லமைப்படுத்துவது மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளாக கால்களாக அவருடைய நீட்டப்பட்ட கால்களும் கரங்களுமாக நாம் இந்த பூமியிலே அவருடைய சரீரமான சபையாய் இயங்குகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். To be hope bringers. To be hope bringers. Okay. நம்பிக்கை, இந்த உலகத்துக்கே நம்பிக்கை கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்கிறோம். To be carriers of his light. அவருடைய வெளிச்சத்தை நாம் சுமந்து எடுத்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம். To bring his healing. அவருடைய சுகத்தை நாம் உலகத்துக்கு கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறோம். And to bring his kingdom. அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறோம். Your hope in Jesus has come alongside you and empowers you to live the life that he calls you into. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை அழைத்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து நிறைவாக வாழும்படிக்கு உங்களுக்குள்ளே தேவன் நம்பிக்கையை தந்தும் நம்பிக்கையாக இருக்கிற இயேசுவோடு கூட உங்கள் பக்கபலமாக உங்களோடு நடந்து வருகிறவர் மூலமாக உங்களால் இதை நீங்கள் செய்து முடிக்க முடியும். Whatever trouble you might face, Christ who is in you is greater than he who is in the world. நீங்கள் என்ன விதமான சவால்களை நெருக்கடியிலே அதை சந்திக்கிறவர்களா இருந்தாலும் உலகத்திலே இருப்பனை பார்க்கல உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் என்கிற பெயர் உண்மைக்கேற்ப நீங்கள் அதுமேல் ஜெயம் சேர்க்கிறவர்களா இருப்பீர்கள். Through the Holy Spirit you have access to the resources of the kingdom of God. தேவ ராஜ்யத்தினுடைய சகல மூலதனங்களுக்கு நீங்கள் பங்குதாரர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. Love, joy, peace, hope, healing, all of these things we can call on from அன்பு, his kingdom. சந்தோஷம், மகிழ்ச்சி, தெய்வீக சுகம், ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு
எல்லா விதமான ஆவிக்குரிய நன்மைகளும் சரீர நன்மைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. And the Holy Spirit is for all believers. பரிசுத்த ஆவியானவர் வாக்குறுதி பண்ணப்பட்டவர் எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் சொந்தக்காரர். And so I just want to read from Joel. யோவேலின் புத்தகத்திலே Joel chapter 2 யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 28 28 இருந்து and 29. 28 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். He says, in those days I will pour out my spirit. அக்காலத்திலே நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். We are living in the days that the prophet Joel foresaw. யோவேல் தீர்க்கதரிசி அவர் காலத்திலே வாழும்போதே இந்த காலத்தை முன்னோக்கி தொலைநோக்கிலே அவர் நோக்கி பார்த்து இந்த காலத்துக்குரிய சம்பவ நிகழ்ச்சியை அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். If you follow Jesus, he has poured out his spirit upon you. கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் ஆண்டவர் ஊற்றுவார். He is with us and in us. அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். So what I would like to do tonight is இரவிலே செய்ய என்ன விரும்புகிறேன் என்றால் I would like to get you guys going to play a song? We want to sing a song and maybe teach you a song, and I want to wait on the Lord and listen for the words he has, and then we can pray the ministry of the Holy Spirit for each other. நாங்க இப்போ ஒரு குழுவாக ஒரு பாடலை பாட இருக்கிறோம். பாடின பாடலை கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். அந்த பாடலை பாடி கற்றுக் கொடுக்கும்போது ஏற்கனவே காலையில் செய்தவனுக்கு அந்த பாடல் தான் நினைக்கிறேன். அதிலே நாங்கள் பரிசுத்த ஆவியினிடத்திலே அந்த பாடலை பாடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தப்போ நாம் காத்திருக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது நமக்கு தரும்படியாக நாங்கள் உங்களுக்கு பணி புரியும்படியான வார்த்தைகளை தருவார். நாம் அந்த சேவையை அடையும்படியான வார்த்தைகளை தருவார். அது மூலமாய் நாம் பலன் பெறுவோம். But first, முதலாவதாக Natalia. But first, I would like to call Natalia, my wonderful wife. She has some words to share. இப்பொழுது நான் என்னுடைய மனைவியை அழைத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். So in India, I know we love patterns. We see the patterns on the balloons, the beautiful patterns on the saris. They're very, very special to us. நாங்கள் இந்தியாவிலே ஒவ்வொரு முறை வந்தபோதும் இருக்கும்பொழுதும் வந்து போகும்பொழுதும் இந்தியாவிலே பலவிதமான இப்படிப்பட்டதான வித்தியாசமான காட்சிகள், அனுபவங்கள், வழிமுறைகள் இருக்கிறது. அதில் இது மாதிரி ஆலயங்களில் வழிபாட்டில் வரும்போது ஒவ்வொரு சபையும் அவங்க அலங்கரித்திருப்பாங்க. இந்த மாதிரி பலூன் மாதிரி நீங்களாம் விதவிதமான புடவைலாம் கட்டிட்டு வரீங்க, விதவிதமான கலரில் விதவிதமான ட்ரெஸ்லாம் வடிவத்தில் இது பண்ணிட்டு வரீங்க. And that's something that God has given us. God loves using patterns, and we see these in the Bible. அதே போல தான் ஆண்டவரும் எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே அச்சு மாதிரி முத்திரையை குத்தி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் செய்யாமல் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அழகையும் ஒவ்வொரு விதமான திறமையும் ஒவ்வொரு விதமான வடிவத்தையும் ஒவ்வொரு விதமான பணிவையும் ஒவ்வொரு விதமான திறமையும் தந்து அவருடைய திருசுத்தம் ஒவ்வொருக்குள்ளாக நிறைவேறும்படியான அந்த பரந்த உள்ளத்தோடு அந்த கலை உணர்வோடு கூட ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். So we sing our songs of worship to God, and they are not always, well, if you're like me, not always great. Say it again. So we sing our songs to God, and sometimes they're not always beautiful, but they are heartfelt. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பாடல்களை பாடுகிறோம். நாம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக பாடுறோம். எல்லார் பாட்டும் எல்லாருமே கவர்ந்ததாக இருக்காது. நாம் பாடுற பாட்டு கூட ஒருவேளை நமக்கு கவராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நாம் பாடுகிற பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறார். And then he in return sings perfectly over us. அது ரொம்ப உண்மை. That's very true. We always miss every kind of note and beat. எல்லாம் நமக்கு தெரியாத இந்த வண்டவாளம் நம்ம பாடுறது கழுத கத்துற மாதிரி தான். ஆனால் இப்படி பாடுற குறையோடு கூட எல்லா பாட்டையும் கேட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணுறாரு, சூப்பரான நம்ம கச்சேரி செய்கிறோன்ட்டு நம்ம மேலே அவர் பாடல்களை பாட கரங்களை தேடி கத்துற சொல்றேன். Hallelujah. That's really wonderful. And there's
when you read the Bible, I want you to look for these patterns. அதனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது எப்படி எப்படி ஒவ்வொருத்தரோடு தேவன் பழகி அதில் இருக்கிற குறை நிறையெல்லாம் சரி பண்ணி முழு நிறைவுபடுத்துகிறார் என்கிற அந்த முறைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் சுவாரஸ்யமாக இருக்கும், பரவசமாக இருக்கும். So we see in Genesis, Eve is the first to take the fruit and to fall. ஆமாம், ஆதியாமத்திலே பார்க்கும் பொழுது ஏவாள் ஆண்டவர் மறுத்த அந்த கனியை பறித்து விழுந்து போனாள், பெரிய பிரச்சனைக்கு உள்ளானாள். So from the Garden of Eden, we go into the garden where the resurrected Jesus reveals himself first to the woman. அங்கே ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த சம்பவம் நிகழ்ந்த நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியில் வந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு அந்த கெத்சமனே தோட்டத்திலே கர்த்தராகிய இயேசுவோடு கூட அவர் இந்த பணியை செய்து முடித்து உயிர் தெழுந்த பின்னே அந்த தோட்டத்திலே ஆண்டவர் முதலாவதாக எந்த பெண்ணாலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதோ அப்படி போல ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் உயிர் தெழுதின் மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். So that reflection, that completion comes in that pattern. இப்படி ஒரு காரியம் விழுந்து போனால், ஒரு காரியம் நொறுங்கி போனால், ஒரு காரியம் சப்பையாக ஆயிடுச்சுன்னா அது ஆண்டவர் அப்படியே குப்பைன்னு விட்டுறாமல் குயவன் கையில் நொறுங்கி போன பாத்திரத்தை திரும்பி வணங்குறது போல நம் வாழ்விலே நாம் கண்ட வீழ்ச்சியை தேவன் மாற்றி அமைத்து அவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்துக்கு ஏதுவாக முழுமைப்படுத்துகிறார், மறுசீரமைக்கிறார். ஹல்லேலூயா. So when we are going through tough times, we say, Lord, where is your redemption to complete the pattern? என்ன ஆண்டவரே, உங்களுக்கு பார்க்குறீங்களா, கண்ணு இருக்கா, என்ன மாதிரி ஒரு சங்கடமான நெருக்கமான ஒரு துக்கமான வேதனையான சூழ்நிலை நான் சென்று கொண்டிருக்கேன், வாழ்க்கை உருப்படுமா, ஏதாவது மீட்சி, ஏதாவது மீளுவேனா, நான் ஏதாவது நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவர் ரட்சணத்தின் மகத்துவத்தை, செயலின் மகத்துவத்தை நம் வாழ்விலே இப்போ நீ இதுதான் பார்க்குற, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணின எதிர்காலத்தை பாருன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். ஆமென். Right on. That's all. I'll give my... Good. I also just will say, because my husband didn't remember, our church back home sends all their special love. They, Pastor Marty, they all love you so much. So he forgot. திருச்சபையை சேர்ந்த அந்த பாஸ்டர் மார்ட்டி அவங்களுடைய ஒய்ஃப்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க, ஒரு பெரிய டீமாக. அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நம்முடைய சபையாரானவங்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுக்கிறார்கள். நன்றி. தேங்க்யூ. So we're going to share a song with you and maybe teach you the song. நாங்கள் இப்போ ஒரு பாடலை பாட இருக்கிறோம், அதை நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். The song is called Wairua Tapu. வைருவா டப்புங்கிறதான அந்த பாடல் தான் காத்தால நம்ம சொல்லி கொடுத்தாங்களே அந்த பாட்டு தான். In New Zealand there are a native people called Maori. மௌரி என்கிறதான எங்கள் தேசத்தை சேர்ந்த அந்த மலைவாழ் மக்கள், பூர்வீக மக்கள், மலைவாழில் பூர்வீக மக்களுக்கு ஃப்ராங்க்லின். And this song is written in the Maori language and the English language. அந்த பாடல் மௌரி மொழியிலும் ஆங்கில மொழியிலும் நாங்கள் கற்றுக் கொடுக்கோம். அது வந்து ஸ்க்ரீனில் போட்டுருக்கேன். And excuse me, Wairua Tapu means Holy Spirit. Thank you. வைருவா டப்புன்னா பரிசுத்த ஆவியானவரே என்ற அர்த்தம். So this song is about asking the Holy Spirit to come and speak to us and guide us. பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை வழி நடத்துங்கங்கிறதான அர்த்தமுள்ள பாடல். And yeah, it's not much more to say about it than that. So this is Matt J. Matthew J. And this Zoe's husband. Yeah, my son-in-law. அவர் என்னுடைய மருமகன். And this is Ezekiel Mansell, Zeke. எசேக்கியேல் என்னுடைய மூத்த மகன். My son. மூத்த மகன். And they're going to lead us in this song. இந்த பாடலில் அவர் நம்மை வழி நடத்த போகிறார்கள். So they're going to put the words up, which will take a few minutes. Yeah, go for it, just go.
Wairuat sapu kumai no mai ki kone Wairuat sapu araya Korero mai ano Wairuat sapu kumai No mai ki kone Wairuat sapu araya Korero mai ano Holy Spirit, welcome. You are welcome. Guide us, Holy Spirit. Speak to us again. Holy Spirit, welcome. You are welcome. Guide us, Holy Spirit. Speak to us again. Wairuat sapu kumai Mai ki kone Wairuat sapu araya Korero mai ano Holy Spirit, welcome. You are welcome here. Guide us, Holy Spirit. Speak to us again. Holy Spirit, welcome. You are welcome here. Guide us, Holy Spirit. Speak to us again. Holy Spirit, welcome. You are
Guide us, Holy Spirit. Speak to us again. வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். நடத்தும் எம்மை ஆவியே, எம்முடன் மறுபடியும் பேசும். வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். எம்மை நடத்தும் ஆவியே, எம்முடன் மறுபடியும் பேசிடும். தமிழ்ல பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். எம்மை நடத்தும் ஆவியே, எம்முடன் மறுபடியும் பேசிடும். மறுபடியும் பேசிடும். வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். எம்மை நடத்தும் ஆவியே, எம்முடன் மறுபடி பேசிடும். Holy Spirit, welcome. You are welcome here. Guide us, Holy Spirit. Speak to us again. ஒரு முறை தமிழ்ல. வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். எம்மை நடத்தும் ஆவியே, எம்முடன் மறுபடி பேசிடும். Holy Spirit, come. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வாங்க. We just wait on the Lord. I believe He has words to speak to people இப்பொழுது tonight. அமைதியாக பரிசுத்தாவியை நோக்கி அமர்ந்திருப்போம். பரிசுத்தாவின் உங்களுக்கு வார்த்தையை தருவார், நம்மோடு பேசுவார். இந்த பாடலை ஜெப பாடலாய் பாடியிருக்கிறோம். கற்றுக்கொண்டதோடு கூட சேர்ந்து நாம் ஜெப பாடலாய் பாடியிருக்கிறோம். பரிசுத்தாவிடத்திலே காத்திருப்போம். நமக்கு வார்த்தையை நம் உள்ளத்திலே போடுவார்.
Yes. Yeah, absolutely. Yep. Absolutely. இது நாம் அறிந்த உண்மைதான். இந்த பாடலை பாடும் பொழுது, இந்த வார்த்தை கேட்கும்போது, இதில் நாம் ஒரு ஜெயம் காண வேண்டும். நானுமே இந்த பாட்டை மன்றாட்டாக பாடிய போது எனக்குள்ளே உடனே நினைவு வந்தது, சற்று நேரத்துக்கு முன்னாடி பொதிக்க கேட்டியே, மறுபடியும் சூழ்நிலைகள் ஏருக்கு மாறாக இருக்கும்போது, எதிரும் புதிருமாக இருக்கும்போது, நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நீ சந்தேகத்திலே உழன்று கொண்டிருந்தாய். நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை. நான் உன் பயங்களை அறிந்திருக்கிறேன், உன் குழப்பங்களை அறிந்திருக்கிறேன், உன் சந்தேகத்தை அறிந்திருக்கிறேன். என்னை சந்தேகிக்காதே. நான் உன்னை வழி நடத்தும்படி கண்டு வழி நடத்தப்படுவதை விட காணாமல் விசுவாசத்தோடு நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ ஏற்று, புரிந்து அல்ல, ஏற்று நம்பி, நான் உன்னை வழிநடத்த என்னை சார்ந்து விட்டுக்கொடு, பற்றிக்கொள் என்ற ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி உங்களுக்கு யாராவது உணர்த்தப்பட்டால் நாம் அதை சபை பக்தி விருத்திக்கு எதுவாக பகிர்ந்து கொள்ளலாம். அந்த பாடலை இன்னும் ஒரு முறை பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோ, எம்மை நடத்தும் ஆவியே, எம்முடன் மறுபடி பேசிடும். கேளுங்க. வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோ, எம்மை நடத்தும் ஆவியே, எம்முடன் மறுபடி பேசிடும். இப்போ கூட பாடும்போது இது நான் உணர்ந்தேன். நான் இதை கண்டிப்பாக விளையாட்டாக இது சொல்லணும், ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. கேட்குற பாடுற, மறுபடியும் என்னை பேச விடுறியா? நீயே பேசிக்கிட்டு இருக்க, வாங்கன்னு கூப்பிட்ற, நான் வந்துட்டேன், அவன் கூட இருக்கிறேன், அதை உணர்றியா? என்னை பேச விடுறியா? என்னை நடத்த விடுறியா? உன் காரியத்தை கையில் விட்டு கொடுக்குறியா? நீ அதை பார்த்துருக்கிய, கவனிச்சிருக்கிய உன்னை பற்றி அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துறதாக நான் உணர்றேன். The Lord says, many times you are calling, you are inviting me, but time and again you have not given me the freedom and permission. You have not let it go from your heart or hands, from your control, and you are constantly only reciting things in your prayer, but you have not let it go. Trust me, leave it to my hands. I will guide you. On that note, I have a word. I think there are people here who are very anxious about their work. There is a difficult situation in their workplace. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுக்குள்ளாக அநேக நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. குறிப்பாக உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை நாம் சொல்லி பாடி கற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தியவைகள். It might be a difficult relationship with a boss or a colleague. உங்களுடைய எஜமானோடு வேலை ஸ்தலத்தில் இல்லை உங்களோட உடன் சிப்பந்திகளோடு உங்களுக்கு சரியான நல் உறவு இல்லை, அதில் ஏதோ ஒரு தொய்வு, ஒரு பாதிப்பு. I would love to pray for anyone like that, but I feel the Lord wants to encourage you to give the situation to Him. ஆண்டவர் அந்த நெருக்கடியான சூழ்நிலையை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டு யோசிப்பதை விட அந்த சூழ்நிலை ஆண்டவர் கைரத்தில் நம்பி விட்டு விடுங்கள், அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். As Pastor Ravi said, give control of the situation to the Lord. சூழலை நீங்களே ஆண்டு ஏதோ தீர்வை காணணும்
மூச்சு போடாதீங்க, நீங்கள் ஆண்டவர் கையில் விட்டு கொடுங்க. I think maybe there's a promotion that someone wants and they to உங்கள் give that to the வேலையில் Lord. நீங்கள் பதவி உயர்வையோ அதுக்கு அப்படிப்பட்டதான சம்பந்தப்பட்ட ஊதிய உயர்வையோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த காரியத்தை இதுவரைக்கும் உங்கள் எஜமானோ உங்கள் துறையில் சார்ந்தவர்களோ அதை சட்டை பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் கையில் விட்டு கொடுங்க, கர்த்தர் பொறுப்பெடுத்து உங்களை அருமையாக வழி நடத்துவார். Yeah, and to give that to the Lord. Yeah. Amen. There's also for people here who want more of the Lord, want to go deeper with the Lord. இங்கே அநேகரான நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நான் இன்னும் நெருங்கி ஆழமாக அவரோடு கூட பழக வேண்டும், அவர் எனக்கு வேண்டும், அந்த நெருங்கிய உறவு எனக்கு தேவை என்று ஆவலாக இருக்கிறீங்க. அதை குறித்து ரொம்ப அங்கலாய்க்கிறீங்க. The Lord loves a hungry heart. கண்டிப்பாக பசியுள்ள தாகமுள்ள ஆத்மாவை ஆண்டவர் நேசிக்கிறார், விரும்புகிறார். And we would love to pray with you that He would meet you in your desire to know Him more. இன்னும் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியதான உங்கள் இந்த ஆவலிலே உங்களை நாங்கள் ஜெபத்தோடு கூட உங்களை வழிநடத்த விரும்புகிறோம். The other word that came to me was that there is someone here with a musical heart. இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு வார்த்தை ஆண்டவர் தந்தார். இங்கே கூடியிருக்கிறவங்களுக்குள்ளாக ஆண்டவரை பாடணும், பாடல்களை பாடணும், அவருக்காக பாடி மகிழணும், அவருக்கு என் இதயத்திலேருந்து ஒரு இசையை நான் ஏறெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்குது. That you have songs in your heart that maybe you sing by yourself, but you've never shared them with anybody. நீங்கள் உங்கள் இதயத்தில் ஆண்டவருக்காக பாடக்கூடிய பாடல்கள் இருக்குது, அது சில நேரத்தில் நீங்கள் பாடி இருக்கிறீங்க. ஆனால் அது நீங்கள் இன்னும் தைரியமாக வெளியே கொண்டு வரல. அதற்கான உதவியை தேவன் தருவார். The Lord loves the songs of your heart. ஆண்டவர் உங்கள் இதயத்தில் இருக்கிற பாடல்களை அவர் நேசிக்கிறார், விரும்புகிறார். And I would encourage you to share them with your community. அந்த பாடல்களை கூட அவர் இப்போ கூட உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதை நீங்கள் சபை நடுவில் பாடலாம், அதை பகிர்ந்து கொள்ளலாம், இல்லை பின்னையும் கூட அதை நீங்கள் செய்யலாம். I asked the others specific, but we're very happy to pray with people. So do you want to? I've asked them if they had more words. They don't have any, but we're very happy to. No. So we could get people to pray. Yes. Yeah, to pray. Yeah. Yes. Yeah, absolutely. Did you have a word for someone? அவங்க மகன் Jude has something to say. That's good. Yes, we do. Hello. Hello. I run the Sunday school at my church, and so I don't know who it is here who is helping out with that here, but I wanted to encourage you with. Huh? Oh yes. You go. You need to translate. இல்லை அவர் I'll do it. எங்கள் ஊரில் நான் சிறுவர் ஞாயிறு பள்ளி நடத்துகிறேன். சிறுவர்களுக்காக ஒரு சிறிய சபை கூடியதில் நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கோம் எங்கள் சபையில். அந்த காரியங்களை நான் பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறேன். So that's Proverbs 22 verse 6. நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். And Matthew 19:14. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். So for the parents, the Sunday school teachers, and those looking after kids and the kids themselves, I want to encourage you. நீங்கள் இப்படியாக ஞாயிறு பள்ளியை நடத்துகிற ஆசிரியர்கள், நீங்கள் வீட்டு பெண்மணிகளாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், இல்லை சகோதரிகளாக இருக்கலாம், நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்கிறீர்கள்.
அதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Those of the next generation and leading that next generation, God is helping you out and here for you. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த சந்ததியான கர்த்தருடைய சந்ததியினரை வளர்க்கிறீர்கள், அவர்களுக்காக பணிபுரிகிறீர்கள். அவர்களை கர்த்தருக்காக வளர்ப்பிக்கும் விஷயத்தில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி உபயோகிப்பாராக, உற்சாகப்படுத்துவாராக. உற்சாகம் அடையுங்கள். And while it's sometimes hard with kids to lead them, பிள்ளைகளை நடத்துவது என்பது சாமானிய விஷயம் இல்லை, சற்று கடினம்தான். it is storing up for the next generation as they'll bring more people to Christ. நீங்கள் அடுத்த சந்ததிக்காக கர்த்தருடைய ராஜ்யத்திலே விதைக்கிறீர்கள். அந்த விதைப்பு நிச்சயமான அறுவடையை பெறும். அதற்கு நாம் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். And as my little brother who's run off somewhere hopefully can testify, there is so much now they can do. ஆமாம், என்னுடைய கடைசி தம்பி எங்கேயாவது இருப்பான், இப்போ தான் இங்கே தான் உட்காந்தான். அவன் நிச்சயமாக சாட்சிகளை பகிர முடியும். இப்போ தான் உள்ள நுழைகிறார் அவர். இப்படி அந்த சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் நடத்துகிற பாடங்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தின் மூலமாக சிறு பிள்ளைகளுக்குள்ளாகவும் சிறு பிள்ளைகளாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை கொண்டு அவருடைய வார்த்தையினாலே பல காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு என்னுடைய தம்பி ஒரு சாட்சி தான். So for the young ones, not only is God for the adults and for people like me, but He's for you. The healing, the joy, the love, all of that, the kingdom belongs to you. ஆமாம், பெரியவர்களான நம்மை போல வயது வந்தவர்களுக்கு மாத்திரம் கர்த்தருடைய ராஜ்யமும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களும் சொந்தம் அல்ல. நாம் பெற்ற பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்கள், அதனுடைய அனுபவங்கள், அவருடைய நானாவிதமான ஆசீர்கள், அருட்கொடைகள்லாம் அவர்களுக்கு சொந்தமானது தான். கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கு சொந்தமானது தான். அதனால தான் சிறு பிள்ளைகளை ஆண்டவர் முன்னே நிறுத்தி பல முன்மாதிரியான இறை அரசுக்கு அடுத்த பேருண்மைகளை அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறதை நாம் இந்த வாசித்த வேத பகுதியிலே காண்கிறோம். Thank you. Yes. Thank you. Thank you. Welcome. Okay. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். இந்த ஜெபத்துக்கு பின்னே கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக இடைப்பட்டிருப்பார். பல விஷயங்களை நாம் இந்த ஆரம்பத்திலிருந்து கேட்டோம். ஆண்டவர் தர்ற நம்பிக்கையை பற்றி கேட்டோம். ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கையாக இருந்து ஆண்டவர் நம்மை சுற்றி நமக்குள்ளாக இருக்கிற அந்த பேருண்மை மறுபடியும் வலியுறுத்தப்பட்டதை நாம் கேட்டோம். இது எனக்கு தெரியாதா என்று நமக்கு இருந்திருக்கலாம். ரொம்ப தெரிஞ்சதில் தான் நம்ம ஈடுபாடாக இல்லை. ரொம்ப தெரிஞ்சிட்டதுனால நம்ம அதுக்கு கவனம் செலுத்துறது இல்லை. ரொம்ப தெரிஞ்சிட்டதுனால அதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முழு மதிப்பை, முக்கியத்துவத்தை கொடுக்காமல் போயிடுறோம். உலக விஷயத்திலுமே கூட தான், ஆவிக்குரிய விஷயத்தில் அதான் ஆண்டவர் ஏற்றிட்டாச்சே, அதான் மறுபடியும் பிறந்தாச்சு, அதான் ஞானஸ்நானம் பெறணுன்னாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாச்சு, பரிசுத்தனை பற்றி சொன்னாங்க, அந்த அனுபவம் தான் கிடச்சிருச்சு. இப்போ என்ன, இதுக்கு மேலே என்ன, இன்னும் நான் என்ன தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் நமக்கு கேள்வி எழுது. ஆனால் நீங்கள் கவனிச்சிருக்கணும், அவங்க அம்மா அப்பா போன நேரத்திலும் சரி, இப்போ இவங்க சொல்கிற நேரத்திலும் நம்ம ரொம்ப தேர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பிக்கையில் நம்ம பெரிய தேர்ச்சி பெற்றது போல் நினைக்கிறோம். ஆனால் அந்த அப்படியே தேர்ச்சி பெற்றவர்களாக நம்ம நடந்து கொள்ளாததுனாலையோ, இன்னும் பற்றாக்குறையில் உழன்று கொண்டிருக்கிறதுனாலையோ, இன்னும் நமக்குள்ளே இந்த அவங்க ஆவியான் மூலமாக சொன்ன அங்கலாய்ப்புகள், சந்தேகங்கள், மனக்கவலைகள், ஏக்கங்கள். ஏக்கம் என்பது அதுவுமே ஒரு சரியான விஷயந்தான். ஏக்கம் கொள்வது தவறல்ல. ஏக்கம் அடைய வேண்டாத ஏக்கத்தை நிறைவேற்றிய விஷயத்திலும் நம்ம அதை பற்றி பிடிக்காமல், அதை நம்ம பாராட்டாமல், அதை நம்ம மதிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அது நம்ம அண்ணா வீடு இங்கே ஆற்றுக்கு அந்தானேங்கிற மாதிரி காணல் நீரை போல் கிட்டக்கு போக போக அது தூரமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவரை நெருங்கி வரும்படியாக இந்த பாடலில் நாம் பாடினோம். வாங்க ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்.
எங்களை வழி நடத்தும், எங்களோடு மறுபடியும் பேசும். இதுவும் காலத்தால் அழியாத ஒரு மிகுந்த பண்பும் பாசமும் பணிவும் மிக்க ஆண்டவருடைய ஏகுமுறை. மரட்டுத்தனமாக நம்ம நடத்த முடியும், அப்படி நடத்துறதில்ல. எகிப்தின் ஆளோட்டிகளைப் போல் ஆண்டவர் சாட்டையெல்லாம் எடுத்து வேலை செய்கிறியா இல்லையான்னு ஆண்டவர் காரியத்தை செய்ய முடியும், அப்படி செய்கிறதில்ல. திரும்பி திரும்பி பேசி தான், உணர்த்தி தான், நினைவு கொண்டு வந்து தான், விட்டுக்கொடு விட்டுக்கொடு, நீ பிடிச்ச மயிலுக்கு 3 கால் இல்லை 3000 கால் நிற்காத, உன்னை விட்டுக்கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. செபிப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். மிகவும் அடிப்படையான அஸ்திவார சத்தியமான உண்மையில் நம்பிக்கை கொள்வதும், எனக்குள்ளாக நீர் வாழ்வதும், என்னை சுற்றி வாழ்வதும், எனக்கு முன்னே வாழ்வதும், எனக்கு துணையாக இருப்பதும், எனக்கு துணையாளராக ஆவியான அனுப்பியிருப்பதும், இதெல்லாம் போதைக்கு கேட்குறது மாத்திரம் அறிந்தும் உறுதிப்பட்டவனாக அனுபவித்தானாக இருந்தும் அதில் ஒரு வளர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி, ஒரு பெருக்கம், ஒரு பசுமை புரட்சி போல ஒரு மகசூல் காணாமல், ஆவிக்குரிய மகசூல் காணாமல் என் வாழ்க்கை வறண்டு இருக்கிறது, அங்கலாய்ப்பு பெருகுகிறது. என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். என்னோடு நீர் பேசுகிறத நான் எப்பயுமே அசரீர் வாக்கமாக தான் யோசித்து வச்சுருக்கேன் போல இருக்கு. தரிசனங்கள், காட்சிகள், பெரிய இடி மழை, அப்படிப்பட்டதான சம்பவங்கள் மூலமாக தான் நீங்கள் பேசுவீங்க, எனக்குள்ளே ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு போல இருக்கு. இல்லை, என்னோடு கூட எனக்குள்ளே இருக்கிற அந்த மெல்லிய குரலோடு நீ பேசுவீங்கிறத நான் புரிஞ்சு திருப்பங்களை காணவும் மாத்திரம் அனுபவிக்க அனுமதி கொடுக்க, வரவேற்ற உண்மை நான் மதித்து நீர் பேசுகிறதை கேட்டு வழி நடத்தப்பட எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Oh hallelujah. Thank you Jesus. வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோ, எம்மை நடத்தும் ஆவியே, எம்முடன் மறுபடியும் பேசிடும். இதயத்தின் ஆழத்திலிருந்து வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோ, எம்மை நடத்தும் ஆவியே, எம்முடன் மறுபடியும் பேசிடும். தொடர்ந்து இந்த நாட்களிலே எங்களுடைய தனி ஜபத்திலும் தனி உறவிலும் முந்திய மதிய நேரத்திலே ஒருவருக்காக ஒரு ஜெபித்து, தேவை கேட்டறிந்து, விவரத்தை கேட்டறிந்து அவர்களுக்காக ஜெபித்து, ஆவியானவர் சொல்லுகிறதை அவர்களிடத்திலே திரும்பி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் அந்த க்ஷணத்திலே அடையக்கூடிய திருப்பு முனையாக அமையும் அனுபவங்கள், இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அபியாசிக்க எங்கள் வாழ்வு ஒரு நாளும் சோர்வுறாமல், அர்த்தமற்று போகாமல், விரயமாகிவிடாமல், வீணாய் போய்விடாமல், முழு நிறைவு எங்களுக்குள்ளே பொங்கிக் கொண்டே ஊற்றுக்கண்ணை போல, ஊற்று சால்களை திறந்து விட்டது போல அது ஊறிக்கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு இந்த நாளிலே, இந்த முறை, இந்த ஆண்டிலே இவர்கள் மூலமாக நீர் அறிந்த பேருண்மைகளானாலும் அனுபவிக்க தவறியவைகளும், அதில் முக்கியமான குறிப்புகளை மறந்திருந்தாலும் அதை நினைவுபடுத்தி எங்களை இப்படியாக வழிநடத்துகிற நம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற யாவர் மேலும் நம்முடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். ஆவியானவரையே மொத்தத்துக்கு நாங்கள் சில நேரத்தில் ஓரங்கட்டிட்டோம் அப்படின்னாலும் கூட மிக ஆகாத நிலையிலே உம்மிடத்திலே மறுபடியும் எங்கள் உறவை நாங்கள் புதுப்பித்து கொள்ள, தேவனுக்காக, தேவனோடு, தேவனுக்குள்ளாக, தேவன் நிமித்தம், எங்களுக்காக தேவனும் எங்களுக்குள்ளாகவும் எங்களை கொண்டும் அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றிற்கும் மத்தியஸ்தராக, தரகராக, உதவியாளராக, பரிந்துரைக்கிறவராக,
ஆவியானவர் நீர்தான் இருக்கிறீர் என்கிற உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிந்தும் வேறோ ஏதோ விதத்தில் எங்களுக்கு அது நடக்கட்டும், நடக்குமோ என்ற தவறான ஆவல்கள், பொறுப்பற்ற விரயங்கள், இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். அபிஷேகம் பெற்ற அநேகர் அபிஷேகத்தை நாங்கள் மறுபடியும் அனல் மூட்டி எழுப்ப, அந்நிய பாஷையில் பேச, உம்மோடு பழக, எங்களுக்குள்ளே வைத்த பாடல்களை குறித்து நாங்களே சந்தேகிக்காமலோ கூச்சப்படாமலோ உம்மை பாடி மகிழ, உமக்கு சாட்சியாக உன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் வேண்டிக் கொள்கிறோம். இதை நாங்கள் மற்றவர்கள் வரவேற்க வேண்டும், மற்றவர்கள் எங்களுக்கு வழி வகுக்க வேண்டும் என்று மாத்திரம் எப்பொழுதுமே காத்திராமல், உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்த வந்தோம் என்று பாடிவிட்டு, நன்றி பலிகளை எங்கள் கையில் வைத்துவிட்டு பாட்டை மாத்திரம் தாளத்தோடு மெட்டோடு பாடிட்டு பலியை திரும்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். இப்படிப்பட்ட முரண்பாடுகளிலிருந்து, பிசகுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. தேங்க்யூ லார்ட். மக்கே நன்றி சொல்கிறோம். கர்த்தர் அனுப்பிய இந்த வார்த்தைகளும் இந்த அனுபவங்களும் ஒவ்வொரு மேலும் பனியை போல இந்த பனிக்காலத்திலே வந்து அமர்வதாக, புத்துணர்ச்சி ஏற்படுவதாக. தனி ஜெபம் பெண்களை பற்றி பார்க்கும் பொழுது அனைத்து பெண்களும் தனி ஜெபத்திலே எல்லாம் பலசாலிகளாய், புத்திசாலிகளாய், திறமைசாலிகளாய், விடாமுயற்சியோடு கூடிய பெண்களாக இருந்தார்கள் என்பதைத்தான் நாங்கள் காலையிலே கேட்டறிந்தோம். தேவன் அவர்களை தெரிந்து கொண்டது என்னவோ உண்மையானாலும் அவர்கள் தங்களுடைய பங்கை அதான் தெரிந்து கொண்டு விட்டாரே, அது நடக்கும்போது நடக்கிற விதமாக நடக்கும்னு அங்கே விட்டு கொடுக்காம தங்களுடைய ஒத்துழைப்பை தன்னார்வமாக முன் வந்து உம்மோடு கூட அந்த ஐக்கியத்திலே பலப்பட்டார்கள். அவர்களை நீர் அவர்கள் காலத்திலே உபயோகித்தீர். அவர்களை கொண்டும் இஸ்ரவேலுக்கு ரட்சணியத்தை கட்டளையிட்டீர், யுத்தங்களிலே ஜெயத்தை கட்டளையிட்டீர். அதுபோல இன்றும் ஆண்டவரே, இந்த பேர் உண்மைகள் மூலமாக எங்கள் வாழ்க்கை அர்த்தமிக்கதாக, பிரயோஜனமிக்கதாக, கனிமிக்கதாக மாற ஆவியான உதவி தாங்க. தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தைகளை கொண்டு வந்த சர் மேத்யூ மேன்சல், நட்டாலியா மேன்சல், அவருடைய பிள்ளைகள் ஜோயே, ஜே, மேத்யூ ஜே மற்றும் பிள்ளைகள் ஜூட் எல்லாருக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வாத்தியங்களை சேர்த்த எசேக்கியலுக்காக, மேத்யூ ஜேக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய விடுமுறை எங்களோடு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நாள் முழுவதையும் செலவழிக்க அவர்கள் மனம் முகந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களோடு கூட இருப்பீராக, அவர்களை உற்சாகப்படுத்துவீராக. Lord, we pray together as a whole church for Matthew Mansell and the whole family, for their heart to serve you, for their decision to come here and spend one of their precious holiday with us and turn it out to be a holy day where your name could be glorified, purified, adored, worshipped, exalted, sanctified in the body of Christ. Reward them for their obedience as much as they have sown their time, their preferences, their liberties to be at the service to the body of Christ. May that great promise that you have given in the scripture, him who serves me, the Father will honor. Lord, we pray that they may become precise recipients of your double honor this year in all that they would endeavor to do to the body of Christ, near and far, within their nation and anywhere they would find themselves to be in the center of God's will. And help them to really grasp that spirit of servitude, servanthood, the glory of being a servant of God, according to Luke chapter 17, verses 10 and 11. Just as we know that having done all to stand, having served it all,
They have done what they could do, and they have done what was required of them to do. May they carry such a spirit of surrender, and may you appreciate, may you send forth the appreciation of their surrender in their life in a very beautiful way, in a very fragrant way. Hallelujah. Because lots and lots of happenings, commitments, seedings go unnoticed. Many such happenings are not at all recognized, and most of the time we live an ungrateful, unthankful life. But you take notice of even a little effort that we put in to be at your service. Hallelujah. 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 Sobrada na kira yandarula karaba shira baradatraba shabara balara balaba. Mirala mandara balara bala 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 shibara. Biri karabala ragala karabalara bala bala. Oh, let's all stand together, sing this Thanksgiving chorus and finish the meeting. Nandri ullam niraivudan nandri parisutharke nandri Devakumara Yesuvai Thanda nandri ullam niraivudan nandri பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமார இயேசுவை தந்தா பலவீனன் பலவா என்று சொல்வான் தரித்திர செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்காய் பலவீன பலவா என்று சொல்வான் தரித்திர செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே